குட் மார்னிங் காய்ஸ். அதிகாலையில் 5:30 மணிக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. தமிழ்நாட்டோட கடைசி ஸ்டேஷன் ராமேஸ்வரம். இதுக்கப்புறம் ஸ்டேஷன் கிடையாது. அந்த போர்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக உள்ளேருந்து இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா 2 வண்டி அரைவல் ஆகிருக்கு. ஒன்று தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வர வண்டி, இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் வர வண்டி. ஸோ இந்த 2 வண்டியிலேருந்து ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இப்போ தான் இறங்கி வெளியே போகிறாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் இப்போதைக்கு டெம்பரவரியாக இருக்கிற டிக்கெட் புக்கிங் கவுண்டருங்க. இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயினை பிடிக்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயினை ட்ராவல் கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ரெடியாக நிற்கிது. மதுரைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து இந்த வண்டியில் 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டைமிங்கில் இந்த வண்டியில் போயிட்டு இன்னொரு ட்ரெயினை கனெக்ட் பண்ணுற விதமாகவும் மானாமதுரையில் ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கோங்க. ஸோ அதுக்காகவும் டிக்கெட் எடுத்துகிட்டுருக்காக நிறைய பேர் லைனில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம போய் ட்ரெயினில் ஏறலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் இருக்கிற கிளாக் ரூமுங்க. நம்ம பேக்கேஜ்லாம் வச்சுக்கிற இடம் தாங்க இது. வண்டி கிளம்பி ரெடியாக நின்றுட்டுருக்குங்க. இந்த வண்டியோட ரேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ரேக்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், மதுரை டு ராமேஸ்வரம், மதுரை டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு விழுப்புரம், இந்த மாதிரி ரேக் ஷேரிங்கில் தான் இந்த வண்டி ஓடிட்டுருக்குங்க. இங்கே பாருங்களேன், வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. நம்ம கடைசியிலேருந்து தான் போயிட்டுருக்கோம். கடைசியில் இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு நீ 2 நிமிஷம் தான் இருக்குது. மக்கள் அவ்வளோ பேர் போட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் டைமில் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்போயுமே ஃபுல்லாக தாங்க போயிட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்களேன், அதே மாதிரி ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிடலாங்க. ஆன் டைமான 5:45க்கு நம்ம வண்டி ராமேஸ்வரம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ராமேஸ்வரம் டு மதுரை 161 கிலோமீட்டரை இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணுதுங்க. இது இடையில பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை இதெல்லாம் முக்கியமான ஸ்டேஷனுங்க. இந்த ரூட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்த தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் தான். இதுக்கு முன்னாடி பண்ண நம்ம ட்ரெயின் ட்ராவலில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெயின் ட்ராவலில் அதிகாலை டைமில் இந்த பக்கம் கிராஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. அப்போ நம்ம இதில் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பன் பாலங்க. இப்போ புதுசாக ரெனோவேஷன் பண்ண பாம்பன் பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்களேன், இந்த வியூ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பஸ் போக்குவரத்து போயிட்டுருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பழைய பிரிட்ஜ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக கட்டினா அந்த பிரிட்ஜில் தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதே மார்னிங் டைமில் இந்த வியூவில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவேவும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்களுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்களா, இது பழைய பிரிட்ஜுங்க. அது இன்னும் ரெனோவேட் பண்ணாமல் இருக்காங்க. சாரி, அதை இந்த இடத்துலேருந்து இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக புதுசாக கட்டின பாலத்தில் தாங்க போயிட்டுருக்கோம். அந்த சவுண்டு கேளுங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாகவே
நாளாகவே இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதிகாலை டைமில் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சத்திலே பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் இந்த ரூட்டில் இந்த பாலத்தில் நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போயிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் ஆச்சும் மதுரையிலிருந்தோ இல்லை திருச்சியிலிருந்தோ இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கடல் பாலத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு தடவை ட்ரெயின் ட்ராவல் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது ராமநாதபுரம் ரீச் பண்ணியாச்சுங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன், அதனால தான் கவர் பண்ண முடியல. இப்போ கரெக்டாக நம்ம 6:50க்கு ராமநாதபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 3 நிமிஷம் அட்வான்ஸாகவே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம டிமாண்டான வண்டிங்க இந்த வண்டி. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி ஃபுல்லாக தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் டைமில் எப்போயுமே இந்த ரூட்டில் இவ்வளோ க்ரௌடு இருக்கும் போலங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரைக்கும் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நின்று தாங்க வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எக்ஸ்பிரஸ் ஃபேரில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஃபேர்லேயே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ பரமக்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:25 ஆகுது. ஒரு 2 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிமாண்டுங்க இந்த வண்டிக்கு. அவ்வளோ கூட்டங்க. மார்னிங் டைமில் காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம், பரமக்குடி இங்கேருந்து மதுரைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, தென் அங்கே இருக்கிற சில அஃபீஷியல் ஆஃபீஸ்களுக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இந்த வண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா செம்ம ஃபுல்லாக தாங்க போயிட்டுருக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு ஒரு நாளைக்கு 3 பேசஞ்சர் வண்டி ஓடிட்டுருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா காலைல 5:45, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11:40, அதுக்கடுத்து ஈவினிங் 6:15ங்க. இந்த மாதிரி 3 வண்டி மதுரைக்கு ஓடிட்டுருக்கு. இந்த ரூட்டில் பாருங்களேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரமக்குடி தாண்டினதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பரமக்குடி தாண்டினதுக்கப்புறம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ராமேஸ்வரம் டு மதுரை ரூட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஜங்ஷன் தாங்க இந்த மானாமதுரை ஜங்ஷன். ஏன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட்டு பிரியுங்க. ஒன்று வந்து விருதுநகர் வழியாக திருநெல்வேலி, செங்கோட்டை போகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து காரைக்குடி வழியாக புதுக்கோட்டை, தென் திருச்சி, தென் அந்த பக்கம் திருவாரூர் போகிற லைனுங்க. ஸோ மானாமதுரை ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஜங்ஷன். நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி நிற்கிது பார்த்திங்களா, இது வந்து ஏதோ டூர் வண்டிங்க. எஸ்ஆர்எம்மோட ஒரு டூர் வண்டி மாதிரி தெரியுது. அந்த வண்டியோட ரேக்ஸை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக நம்ம மதுரை டு பெங்களூர் ஓடிட்டு இருக்கிற வந்தே பாரத்தோட எம்டி ரேக்ஸ் இங்கே தாங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க.
இங்க பாருங்க எவ்வளோ மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வண்டி நிற்கிதுங்க. ஒன்று வந்து நம்ம வந்த வண்டி, இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து காரைக்குடி வழியாக திருச்சி போகிற வண்டிங்க. ஸோ இங்கேருந்து இறங்கி அந்த வண்டியில் ஏறுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி இங்கேருந்து வரும்போது இந்த வண்டிக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாங்க. காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி போகிறவங்க கனெக்டிங் ட்ரெயின் வழியாக இந்த டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஃபேர் தாங்க. ஏன்னா 2 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஃபேரில் தான் ஓடுது. மானாமதுரை ஜங்ஷன்லேருந்து ஒரு 15 நிமிஷம் டிலேயில் தாங்க நம்ம வண்டி கிளம்புது. 7:55க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கணும். பட் நம்ம 7:55க்கு தான் உள்ளே வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:10 ஆகுதுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலே தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராசிங்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷன் தான். தென் ஆன் டைமுக்கு நம்ம மதுரை ரீச் ஆகிடலாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரை இந்த ட்ரெயினில் வர்றது மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். தென் வந்து மதுரை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற இன்டர்சிட்டி ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதுரையிலேருந்து தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி கேட்டகரியில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ராமேஸ்வரம் டு மதுரை ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு தென் மதுரையிலேருந்து நீங்கள் போகக்கூடிய ஊர்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கலாங்க. ₹40 ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலுங்க. பட் இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேரும் அதிகமாக தான் இருக்கும், ட்ராவல் டைமும் அதிகமாக தாங்க இருக்கும். பட் ட்ரெயின்ன்றதுனால நமக்கு ஃபேர் ரொம்ப கம்மி, டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 மணி நேரம் ஆயிருதுங்க. பட் ஒரு சூப்பரான ட்ராவலாக தாங்க இந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரெயின் விடுறது மூலமாக மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரெண்டுமே ஆன்மீக தலங்கள் தான். ராமேஸ்வரமும் ஓகே, மதுரையும் ஓகே, ரெண்டுமே ஆன்மீக தலங்கள் தான். நிறைய பக்தர்கள் வரக்கூடிய இடங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் தான் மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரைக்கக்கூடிய இந்த ரூட்டில் நமக்கு இதுதாங்க ஃபஸ்ட் ட்ராவல். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணதே கிடையாது. நான் நிறைய டைம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரூட்டுங்க. நம்ம இப்போ மதுரை ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்ருக்கோங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ட்ராக் போகுது பார்த்திங்களா, அது வந்து ஒன்று வந்து விருதுநகர் போகிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூர் போகிறதுங்க. இது அப்படியே நம்ம உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. செம சூப்பரான ஸ்டேஷனுங்க மதுரை ஸ்டேஷன். எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியது. அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து இப்போ தாங்க ரெனோவேட் பண்ணாங்க. அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் அது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:10 ஆக போகுதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோங்க. இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெயின் ட்ராவல் தாங்க. ரொம்பவே ஒரு ஷார்ட்டானது தான். எதுக்காக இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரக்கூடிய இந்த ட்ரெயினில் வர்றது மூலமாக நம்ம நிறைய ட்ரெயினில் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளாக் பண்ணியிருந்தோங்க. இங்கே பாருங்களேன், இந்த வண்டிக்கு எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ மக்களும் இந்த வண்டியிலேருந்து இறங்கி வந்தவங்க தாங்க. இதே மாதிரி தான் மதியத்தில் கிளம்புற வண்டியும் ஈவினிங்கில் கிளம்புற வண்டிக்கும் கூட்டம் இருக்குங்க. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபுல்லாக தாங்க வரும். இந்த ரூட்டில் வரக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாமே வந்து ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டில் ₹40 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.